பெஹல்காம் தாக்குதல் நடைபெற்று 1 மாத காலமாகியும் பயங்கரவாதிகளை இன்னும் பிடிக்காதது ஏன் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு ஆக்ஸிஜன் வழங்குகிறார் என பாஜக குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் ஜெயராம் ரமேஷ் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட வேண்டும். கடந்த காலங்களில் பிரதமர் மோடி உட்பட மூத்த பாஜக தலைவர்கள் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டியதை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் மத்திய அரசு எம்பிக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் அதே வேளையில் பெஹல்காம் பயங்கரவாதிகளையும் பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரை வேண்டத்தகாத நபராக அறிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகம் அவர் 24 மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே உளவு பார்த்ததாக டானிஷ் என்ற அதிகாரியை இந்தியா வெளியேற்றிய நிலையில் ஜோதி மல்ஹோத்ரா என்ற யூடியூபரும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மற்றொரு பாகிஸ்தான் தூதரக அதிகாரியை 24 மணி நேரத்தில் வெளியேற இந்தியா உத்தரவு பிறப்பித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.